வணக்கம் அன்பு உறவுகளே. ஒரு பெண் தன்னுடைய பயணப் பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியில் ஒரு பாம்பு புத்து பார்க்குறாங்க. அந்த பாம்பு புத்துக்குள்ளேருந்து ஒரு பாம்பு வெளியில் வருது. இவங்க அதை பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பாம்பு அவங்கள கொத்திடுது. இப்போது குத்துப்பட்ட அந்த பெண்மணி அந்த பாம்பு கிட்ட போய், நான் உனக்கு ஏதாவது துரோகம் செஞ்சனா, எதுக்காக நீ என்னை குத்தின, நான் பாட்டு என் வழியாக தானே போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அதுக்கிட்ட போய் கேள்வி கேட்பாங்களா? இல்லாட்டி முதல்ல காயப்பட்ட இடத்துல நாம் வைத்தியம் செஞ்சு நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பாங்களா? படுத்தின மனிதர்களை பற்றி யோசிப்பதை விட்டு விட்டு நம் காயத்துக்கு மருந்து போட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம தான் பாதுகாத்துக்கணும். இது பாம்போ பெண்ணோ இது மட்டும் அல்ல. இதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இப்படி விஷப்பூச்சிகள் நிறைந்த மனித கூட்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, நான் குறிப்பிட்டு இவங்க அவங்கன்னு சொல்ல விருப்பப்படலை. அதனால் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்க தான் யாரால் காயப்படுத்தப்பட்டாங்களோ அவங்கக்கிட்ட போய் நியாயம் கேட்குறத விட்டுட்டு இவங்க வாழ்க்கையை காயப்பட்ட இடத்துக்கான மருந்தை இவங்க தான் தேடிக்கணும், இவங்க தான் அதை பார்த்துக்கணும். இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.